கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. இயேசுவே ரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. தினம் தோறும் தானங்களா நீரை தீருமை எங்களை நீ. தினம் தோறும் தானங்களா நீரை தீருமை எங்களை நீ. திருவுள்ளமது போல் எம்மை மாற்றிடுவே கனிவோரெங்களை உந்தன் காருண்யத்தால். கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. இயேசுவே இயேசுவே ரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. மீண்டுமாக இயேசுவே ரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. ஆலை மோதும் இவ்வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது. அலை மோதும் இவ்வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது. வழிகாட்டிடுமே துணை செய்திடுமே. வழிகாட்டிடுமே துணை செய்திடுமே. கனிவோடு காருண்யத்தால். கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான பாடல் பாருங்க. இயேசுவே ரட்சகா உந்தன் நாமம் எந்தன் ஆறுதல். மனுஷனுக்கு வாழ்க்கையில ஆறுதல் கிடைக்காம தான் அங்கங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறான். ஆறுதல் இல்லை, குடும்பத்தில் ஆறுதல் இல்லை, தனிப்பட்ட அவனுடைய உள்ளத்துக்குள்ளாக ஆறுதல் இல்லை. ஆறுதல் இல்லாதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறான் மனுஷன். இந்த ஒரு ஆறுதல் கிடைப்பதற்கு யாராவது சொல்ல மாட்டாங்களா, எங்காவது கிடைக்காதா என்று சொல்லி தான் மனுஷன் ஆறுதலை தேடி அவன் அங்கேயும் இங்கே அலையிறான். எங்கேயும் கிடைக்கலையா, ஒன்றே ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிடுறான். போதை வஸ்துக்களை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரமாவது நமக்கு எங்கேயாவது மறந்தாது நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறான். ஆனால் உண்மையான ஆறுதல் வந்துட்டு மனுஷனிடத்தில் இல்லை. உண்மையான ஆறுதல் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இயேசு தான் நமக்கு ஆறுதலை தருகிறவர். இந்த பாடல் அவ்வளவு அருமையாய் சொல்லுகிறது. அலை மோதும் இவ்வாழ்க்கையிலே அனுகூலங்கள் என்ன செய்கிறதா மாறும்போது. அனுகூலங்கள் எல்லா நேரத்திலும் இருப்பதில்லை. எல்லா நேரத்திலும் அனுகூலங்கள் என்ன செய்கிறதா மாறுகிறது. எல்லா நேரத்திலும் அனுகூலங்கள் கிடைக்கிறது இல்லை. அனுகூலங்கள் மாறும்போது வழிகாட்டிடுமே, துணை செய்திடுமே.
கனிவோடு அடியார்களை உந்தன் காருண்யத்தால் என்கிற ஒரு அற்புதமான ஒரு அடி வார்த்தைகளை நம்ம பாடுறோம். இந்த பாடலை உண்மையாய் நாம் உணர்ந்து கருத்தாய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பாடப்போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருமாய் பாடலாமா? எல்லாருமாய் சேர்ந்து பாட போகிறோம். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்களை. கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்களை. அலைமோதும் என் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது, அலைமோதும் என் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது, வழிகாட்டிடுவே துணை செய். மீண்டுமாக வழிகாட்டிடுவே துணை செய்திடுவே. கனிவோடடியார்களை காருண்யத்தால் கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்களை. கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்கள். இயேசுவே இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். சேர்ந்து இயேசுவே உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்களை. கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்கள். இயேசுவே இயேசுவே ரட்சகா, ரட்சகரே உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்களை. கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்வங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய தேவன் எல்லா ஆறுதலையும் தேர்தலையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் நம்மை நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலைகளை கடந்து சென்றாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். நீர் என்ன எந்த சூழ்நிலைகளும், இருள் நிறைந்த சூழ்நிலையில, பள்ளத்தாக்கி நடக்கிற சூழ்நிலையில, ஆண்டவரே என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே என்னை எல்லா சூழ்நிலைகளும் இருந்து என்னை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாருமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். எல்லாருமாய். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு.
என்னக்கோ நீ எந்தன் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீ எந்தன் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. மீண்டுமாக ஆவியானவரே. பலன் இல்லாதவனுக்கும் பலனற்றவனுக்கும் சத்துவத்தை தருகிறவர் நீர் ஒருவர் மட்டுமே. ஆண்டவரே, நீர் வார்த்தையாலே தேற்றுகிறீர். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எத்தனை பேர் சொல்லுவீங்க? கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கரங்களை தட்டி நடக்க நேர்ந்தாலும் வாய்களை திறந்து சொல்லி பாடுங்க பார்க்கலாம். கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு. நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், வசனத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே உம்முடைய சமூகத்தாலே சமூகத்தாலே என்னக்கோ நீ எந்தன் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீ எந்தன் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. மீண்டுமாக என்னக்கோ நீ எந்தன் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே. கரங்களை தட்டி சேர்த்து சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே. மீண்டுமாக சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே. என்னக்கோ நீ எந்தன் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீ எந்தன் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே. சொல்லுவோம். ஆவியானவரே, எங்களை தேற்றுகிற ஆவியானவரே, எங்களை தேற்றும் ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே, எங்களை திடப்படுத்துகிற ஆவியானவரே, எங்களை நடத்துகிற ஆவியானவரே, எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஆவியானவரே, வழிகாட்டுகிற ஆவியானவரே. மீண்டுமாக என்னக்கோ நீ எந்தன் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீ எந்தன் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே.
கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து எங்களை வழிநடத்துகிற ஆவியானவர், எங்களை ஆறுதல் படுத்துகிற ஆவியானவர், எங்களை திடப்படுத்துகிற ஆவியானவர் நீர் ஒருவர் மட்டுமே, நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாருமாக எழும்பி நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் நல்ல கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நல்ல போதுமான கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ மை துதிக்கிறோம். ஓ கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? தேவ சமூகத்தில் எல்லாருமாய் முழு உள்ளத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். Thank you Jesus. கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கலாம். மணவாட்டியாகிய சபை அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த மணவாளனாகிய திருச்சபையாய் சேர்ந்து, மணவாட்டியாகிய திருச்சபையாய் சேர்ந்து நம்முடைய மணவாளனாகிய இயேசுவை நாம் ஆராதிக்க நாம் முற்படுவோமா? ஹல்லேலூயா. எனது மணவாளனே, சொல்லுங்க. என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இந்த வார்த்தையை. நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் உண்மையாய் நான் உம்மைத்தான் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் உண்மையாய் நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் தேடுகிறேன். ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாருமா எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன்.
மணவாளனாகிய கிறிஸ்து. ஆமென். அவரை நம்மளுடைய மணவாட்டியாக நம்முடைய திருச்சபை தேடணும். ஆமென். இந்த தேடுகிறது என்பது எப்போ ஒரு மனுஷன் தேடுவான்? ராத்திரியில கூட நம்மளோட கூட படுத்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தூரமாக போயிட்டா கூட எங்கே இருக்கிறாங்கன்னு தேடுவோம் இல்லையா? சில நேரத்தில் பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சுருப்போம். அந்த குழந்தைகள் விட்டு நம்ம எங்காவது போயிட்டோம்னா அரை தூக்கத்தில் எந்திரிச்சிட்டு என்ன செய்வோம்? தேடும். எங்கள் அம்மா எங்கே, எங்கள் டேடி, எங்கள் அப்பா எங்கன்னு தேடும். ஏன்னா அவங்க கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? எதிர்பார்ப்பாங்க. அதே போலதான் நம்முடைய உள்ளமும் அவரை தேடுகிறதான உள்ளமாய் மாறணும். ஆமென். அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய உள்ளம் எல்லாம் எப்படி இருக்கணுமா? எப்படி ஆகுதான்? துள்ளணும். ஒரு ஆட்டை போல துள்ளி எழும்பணும். ஆமென் என்று சொல்லுவோம். உண்மையாய் இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்துல, அப்பாவரிடத்துல பார்த்து நீங்க கேட்கணும். ஆண்டவரே, உங்க நாமத்தை நான் சொல்ல சொல்ல, உங்க நாமத்தை அறிக்கையிட என் உள்ளமெல்லாம் துள்ளணும். ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி விட்ட உள்ளத்தோடு நீங்க கர்த்தரை ஆராதிப்பீங்க? ஆமென், ஆமென். இந்த நேரத்தில், இந்த காலை நேரத்தில் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவிதமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்கலாமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் கரங்களை உயர்த்தி என் உள்ளமெல்லாம், கைகளை உயர்த்தி சொல்லுங்க மீண்டுமாக. உம் நாமம் சொல்ல சொல்ல. எத்தனை பேர் சொல்லுவீங்க? மீண்டுமாக. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் உம்மையாடுமே. உம் நாமம் என் உள்ளமெல்லாம் அன்பை பாட பாட, உம்முடைய அன்பை பாட இதயமெல்லாம், என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா. உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உண்மையாய் கரங்களை உயர்த்தி நான் உம்மைத்தான். எத்தனை பேர் உண்மையாய் சொல்லுவீங்க? நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து நான் உம்மைத்தான் உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம்முகம் சொல்லுங்க, வாய்களை திறந்து நல்லா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கண்ணை மூடி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. பாதம் அமரணுமே, உம்முடைய பாதத்துல
அழகை ரசிக்கணுமே, உன் பாதம் அமரணுமே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. இங்க கவனிக்கணும், கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு காரியத்தெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா அவருடைய சித்தத்தை அறிஞ்சு வச்சிருக்கணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையே அவருடைய சித்தமா மாறினதுன்னா இந்த உலகத்திலே நீங்களும் நானும் தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதுல நம்ம தவறவே கூடாது, தவறி விடவே கூடாது. நமக்கு கைக்கு வரக்கூடிய பணம் கூட அவருடைய சித்தத்தின்படி வருகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் கூட உண்மையாலுமே அவருடைய சித்தத்தின்படி தான் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில எந்த செயல்களை செஞ்சாலும், எந்த முடிவை எடுத்தாலும், எந்த காரியத்தில் நம்ம ஈடுபட்டாலும் அதுல ஆண்டவருடைய சித்தம் இருக்குதான்னு பார்க்கறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படையே அதுதான். ஆமென். எங்க தெரியுமா அவருடைய சித்தத்தை பார்க்க முடியும்? அவருடைய பாதத்தில் உட்காரும் போதுதான் அவருடைய சித்தத்தை அறிய முடியும். ஆமென். அவருடைய முகத்தை பார்க்கும் போதுதான் அவருடைய சித்தத்தை அறிய முடியும். வேற ஒன்றுனாலே அறிய முடியாது. உலக மனுஷன் எதையோ வச்சு அறியணும்னு நினைக்கிறான், கிளிய வச்சு அறியணும்னு நினைக்கிறான், துண்டு சீட்டை வச்சு அறியணும்னு நினைக்கிறான், தாயத்தை போட்டு அறியணும்னு நினைக்கிறான், அல்லது சில ஜோசியக்காரன் இடத்துல போய் 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா கொடுத்து சித்தத்தை எதையாவது ஒரு காரியத்தை நடக்குமான்றதை பாருங்கன்னு சொல்றான். நம்ம யாரையும் நம்ம பார்க்கணும், நமக்கு ஏதாவது ஒரு மீடியேட்டரை வச்சு பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு ஒரு மீடியேட்டர் தேவையில்லை. ஒரே ஒன்று டைரக்டா பேசக்கூடிய, டைரக்டா சத்தியத்தை கேட்கக்கூடிய, டைரக்டான சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரிடத்துல நீங்க கேளுங்க, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். நான் வாழ்க்கையில சின்ன சின்ன முடிவுகள், பெரிய பெரிய முடிவுகள்லாம் இருக்கும். வாழ்க்கையில பாதிக்கப்படக்கூடிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்கணும்னா ஆண்டவரே உங்க சித்தம் இருக்குதான்னு எனக்கு காண்பீங்க. ஆண்டவர் இன்றைக்கும் உயிர் உள்ளவர், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர், இன்றைக்கும் அவர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துகிறவர், இன்றைக்கும் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிச்சயமாலுமே அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் இருந்து உங்களுக்கு வழி காட்டுவார். ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கேட்கலாமா? உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, சொல்லுங்க வாய்களை திறந்து. உம்மைத்தான் தேடுகிறேன்,
தேவ ஜனமே வாய்களை திறந்து சொல்லுங்க சொல்லுங்க. ஏற்றனவா என் வாயின், என் வாயில பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஏற்றனவாய் ஒவ்வொன்றும் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் சொல்லுங்க. ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் என் நோக்கமெல்லாம் உகந்தனவாய் உகந்தனவாய் இருப்பதாக. உகந்தனவாய் இருப்பதாக. ஏற்றதாய் இருப்பதாக. ஆண்டவரே உமக்கு விரோதமான எண்ணங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு உகந்ததாய் இருக்கட்டும். கவனிங்க தேவ பிள்ளைகளே, அநேக ஆராதனைகள் எப்படி தெரியுமா இருக்கிறது? உணர்ச்சி வசத்துல தான் ஆடுகிறாங்க, பாடுகிறாங்க, நடனம் ஆடுகிறாங்க, உணர்ச்சியினால எல்லாத்தையும் செய்யறாங்க. அந்த ஆராதனையில ஆர்ப்பரிப்புகள் இருக்கிறது, அந்த ஆராதனையில உணர்ச்சிகள் இருக்கிறது. ஆனால் அந்த ஆராதனையில அர்ப்பணிப்பு இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால் அந்த அர்ப்பணிப்புள்ள ஆராதனையை தான் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நீங்க பாடுகிறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணித்து ஆராதிக்கிறீங்க? கர்த்தர் அர்ப்பணிக்கிறவர்களை தான் அதிகமாய் விரும்புகிறார். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே என் வாயின் சொற்கள் எல்லாம், என் பார்க்கிற பார்வை எல்லாம், என் உள்ள திரியங்கள் எல்லாம், நான் நடக்கிற நடக்கைகள் எல்லாம் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி ஏற்றனவா இருப்பதாக. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. என் வாயின் ஏற்றனவா இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம் உண்மையாய் சொல்லுங்க. என் இதயம் எல்லாம் உகந்தனவா இருப்பதாக. உகந்தனவா கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி கைகளை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தினுடைய எண்ணங்கள், எங்கள் சிந்தைகள், எங்கள் நோக்கங்கள் எல்லாம், நாங்கள் பார்க்கும் பார்வைகள் எல்லாம் உமக்கு உகந்ததாய் இருக்கிறதாக. கிறிஸ்து எங்களுடைய தலையாயிருந்து, நாங்கள் உம்முடைய சரீரமாய் இருந்து ஆண்டவரே, நாங்கள் நடக்கக்கூடிய வழிகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை நாங்கள் பிரதிபலித்து நாங்கள் காண்பிக்கிறவர்களாய் எங்களை மாற்றி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வருவோம்.
யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு நாம் தேவனுடைய சமூகத்திலே வர தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துட்டிங்களா? கர்த்தர் நல்லவர். அப்படியே ஒரு நிமிஷம் செபிப்போம். நல்ல பிதாவே, தருமையான வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவ சமூகத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகம் எவ்வளவு மேன்மையானது, தேவ சமூகம் எவ்வளவு ஆசீர்வாதமானது, தேவ சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆண்டவரே. இந்த இன்பமான தேவ சமூகத்திலே தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்திருக்கக்கூடிய தருணத்திற்காக ஸ்தோத்திரம். அடையானை மறைத்து நீர் பேசும். பரிசுத்தாவியானவர் கிரியை செய்யும். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த யோனாவை குறித்து கொஞ்சம் நேரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். யோனா புஸ்தகம் ஏறக்குறைய 48 வசனங்கள் கொண்ட தமிழ் வேதாகமத்தில் 48 வசனங்கள் கொண்ட ஒரு புஸ்தகம், ஒரு சிறிய புஸ்தகம். இந்த யோனா என்று சொன்னால் ஒரு புறா என்ற அர்த்தம். யோனா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? புறா என்ற அர்த்தம். அல்லேலூயா. அதற்கு தகுந்த மாதிரி இந்த யோனா புஸ்தகத்தில் யோனா என்ற பெயரை தவிர வேற ஒருவருடைய பெயரும் வந்தது கிடையாது. ஒரு பெண்ணினுடைய பேரோ, ஒரு ஆணினுடைய பேரோ, அல்லது ஒரு ராஜாவினுடைய பேரோ வந்தது கிடையாது. இந்த யோனா புஸ்தகத்தில் யோனாவினுடைய வாழ்க்கையைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அம்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் யோனா புஸ்தகத்தை எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் யோனா புஸ்தகம் 1172. இந்த பைபிளில் கொஞ்சம் வேர்மையாக இருக்கும், எடுத்துக்கொள்ளுங்க. 1072 எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. மனிதனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக புறப்பட்டான். கர்த்தருடைய சமூகத்தை குறித்து நாம் இந்த நேரத்திலே தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு அவசியமானது, கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு மேன்மையானது, கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு ஆசீர்வாதமானது, கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு அதை எவ்வளவாய் நாம் வாஞ்சிக்க வேண்டும், குடும்பமாக வாஞ்சிக்க வேண்டும், சபையாக வாஞ்சிக்க வேண்டும், ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்திலே கேட்கப் போகிறோம். அல்லேலூயா. இங்கே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவர் யோனா. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி,
எத்தனையோ இந்த தேசத்தில் மனிதர்கள் இருக்கலாம், தலை சிறந்தவர்கள் இருக்கலாம், அல்லது இவரை போல சிறந்த மனிதர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ யோனாவே, நீ என்னுடைய சமூகத்திலிருந்து எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. ஒரு நல்ல பொறுப்பை கொடுக்கிறார். இவருடைய ஒரு பெரிய பிரசங்கியா மாற்ற போறம்பா யோனா, நீ ஒரு பெரிய பிரசங்கியா வரப்போற. அங்க ராஜா இருக்கிறார், பெரிய பட்டணம், மகாநகரம். அந்த நகரத்திற்கு விரோதமாய் உன்னை பிரசங்கியாக மாற்றுகிறேன், நீ எழுந்து போய் பிரசங்கம் பண்ணு என்று ஆண்டவர் ஒரு சிறந்த பொறுப்பை கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிற பொறுப்பு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பு எப்பொழுதும் மேன்மையுள்ளதாக இருக்கும். ஆனால் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, பார்த்தீங்களா, கர்த்தருடைய சமூக அப்படி என்றால் என்ன? அவன் அதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான், கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்ந்தான், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்கனவே இருந்ததினால்தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. இப்பொழுது அவனுடைய சுயம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. அவன் நல்ல பிரசங்கி. ஏன்னா பிரசங்கிக்க தெரியாத ஒருவனை பிரசங்கம் பண்ண முடியாது, பாட தெரியாத ஒருவனை பாட்டு பாட சொல்ல முடியாது, இசைக்கருவி வாசிக்க தெரியாத ஒருவனை இசைக்கருவி வாசிக்க சொல்ல முடியாது, வசனத்தை ஒழுங்காய் வாசிக்க தெரியாத ஒருவனை வசனத்தை வாசி என்று சொல்ல முடியாது, பிரசங்கிக்க தெரியாத ஒருவனை பிரசங்கம் பண்ணி என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பான். ஆதலால் தான் கர்த்தர் யோனா ஒரு சிறந்த பிரசங்கி, நீ உன்னதாப்பா நான் அனுப்புகிறேன், நீ இந்த பட்டணத்திற்கு விரோதமாய் நீ போய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஆனால் ஏற்கனவே அவர் பண்ண பிரசங்கம் போட சுயமாய் பண்ண பிரசங்கம். இது ஆண்டவர் கேட்டார், நல்ல பிரசங்கம் பண்ணுறியப்பா, அருமையாக பிரசங்கம் பண்ணுறியப்பா, தாளந்தோடு பிரசங்கம் பண்ணுறியப்பா, சிறந்த பிரசங்கியாக இருக்கிறியப்பா, வார்த்தைகள்லாம் ரொம்ப இனிமையாக இருக்குதுப்பா. ஆனால் இன்றைக்கு அன்பை குறித்து நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது, சாந்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, பொறுமையை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. அந்த பட்டணத்தினுடைய பாவம் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டி இருப்பதினால் அந்த பட்டணத்துக்கு என்ன செய்யணும்? விரோதமாய் பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். இப்ப அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, சரிங்களா, இதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தார். இப்ப என்ன செய்வாரு? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டார். ஒரு சொன்ன காரியத்தை சொன்னதுனால விலகி தர்ஷீசுக்கு போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். அவர்களோட அந்த பிரசங்கியார்கிட்ட நல்ல காசு இருந்தது, நிறைய பிரசங்கம் பண்ண இடங்கள்ல நிறைய காணிக்க வந்திருந்தது, அதனால் நிறைய வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அந்த காணிக்கை எதுக்கு செலவு பண்ணிட்டாரு? சுயத்துக்கு செலவு பண்ணிட்டார். அந்த காணிக்கை எதுக்கு செலவு பண்ணிட்டாரு? சுயத்துக்கு. அவர் பிரசங்கத்திலிருந்து வந்த காணிக்கை தான். சுயத்துக்கு செலவு பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்ய மாட்டேன், நான் தர்ஷீசுக்கு போக மாட்டேன், எங்கே போகிறேன்? நினிவேக்கு போக மாட்டேன் என்று சொல்லி தர்ஷீசுடைய கப்பலை ஏறி அவர் காசு கொடுத்து கப்பலில் அமர்ந்து விட்டார். அவர் தேவ சமூகத்தை விட்டு விலகினார். அவர் தேவ சமூகத்தை விட்டு விலகினார். இதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமூகம் எவ்வளவு முக்கியம். ஒரு பிரசங்கியா இருக்கு, தேவ சமூகம் எவ்வளோ முக்கியம் என்று தெரியாமல் போய்விட்டது. இன்றைக்கு அநேக நேரத்தில் கூட நாம் 20 வருஷமாக சபைக்கு வருவோம், 30 வருஷமாக சபைக்கு வருவோம், 40 வருஷமாக சபைக்கு வருவோம், பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் தேவ சமூகம், தேவ பிரசன்னம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தேவன்
சித்தத்தின்படி யோசிக்காதபடி நம்முடைய சுய சித்தத்தின்படி அநேக நேரத்தில் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். தேவ சமூகத்தை அசட்டை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். தேவ பிரசன்னத்தை உதாசீனப்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். ஏனென்றால் தேவ சமூகம் மிகவும் ஆசீர்வாதமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது உபாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், உபாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை வாசிப்போம். 29ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனம். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர் காரணமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே, நான் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கையும் இந்த ஆணையையும் உறுதியும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோடு இராதவர்களோட கூடயும் கூட அதை பண்ணுகிறேன். பாருங்க, மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும் பொழுது சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்திற்குள் இருக்கக்கூடிய விறகு வெட்டி பிழைக்க விறகுக்காரர்களும் உங்கள் பாளையத்திலே தண்ணீர் மொண்டு கொடுக்கக்கூடிய தண்ணீர்காரர்களும் அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப பணம் படைத்தவன், பிஸ்னஸ் செய்கிறவன், பாளையத்திலே பெரிய வேலையில் இருக்கிறவர், அவர்கள் பணக்காரர்களானாலும் தொழிலாளிகளானாலும் தண்ணி எடுக்கிறவர்களானாலும் கூலிக்காரர்களானாலும் படித்தவர்களானாலும் படிக்காதவர்களானாலும் ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் விறகு வெட்டுகிறவர்களும் உங்கள் மனைவிமார்களும் தேவனுடைய சமூகத்திலே வந்து என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆரம்ப காலத்திலேயே தேவ சமூகத்தை எவ்வளவாய் உதாசீனப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, இன்று இங்கே நம்மோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோடு இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன். இன்று இங்கே நம்மோடு கூட நம்முடைய தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள். அப்ப தேவ சமூகத்தை அன்றைக்கே மோசேயின் மூலமாக யெகோவாகிய தேவன் ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீங்க பாளையத்தில் யாராயிருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நிறைய வேலை பொறுப்பு உடையவர்களாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்திலே கூலி வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தண்ணி எடுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, விறகு வெட்டுகிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து எங்க நிற்க வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளை. ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்தை அன்றைக்கே தேவன் அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னார். அடுத்ததாக நம்ம ஒரு வேத வசனத்திலே வாசிக்கும் போது 1 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு மேன்மை என்று. 1 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மகிமையும் கனமும் சமூகத்தில் இருக்கிறது, அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் ஸ்தலத்தில் இருக்கிறது, அவருடைய கரத்தில் இருக்கிறது. பார்த்தீங்களா தேவ சமூகத்தை? இந்த சமூகத்தை தான் யோனா அலட்சியம் பண்ணினான். இன்னைக்கு ஒருவேளை இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் பெரியவரும் 25லேருந்து வாசிக்கிறோம்,
கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்க எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அப்ப தேவ சமூகம் என்பது மகிமை பொருந்தியது. தேவ சமூகம் என்பது வல்லமை பொருந்தியது. தேவ சமூகம் என்பது மகிழ்ச்சி பொருந்தியது. தேவ சமூகம் என்பது கனத்திற்குரியது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து நாம் இந்த 7வது மாதம் இந்த 20ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் வழி நடத்தி வந்து விட்டார். ஆகாரம் கொடுத்த கர்த்தர், உடை கொடுத்த கர்த்தர், இருப்பிடம் கொடுத்த கர்த்தர், போக்கிலும் வரத்திலும் கூட இருந்த கர்த்தர், பலவீனத்தில் பலன் கொடுத்த கர்த்தர். ஆனால் தேவ சமூகத்தை எவ்வளமாக நாம் வாஞ்சித்திருக்கிறோம். எத்தனை காலங்களில் தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணி இருக்கிறோம். எவ்வளவு நாட்களில் தேவ சமூகத்தை வேண்டா வெறுப்பாக பார்த்திருக்கிறோம். எவ்வளவு காலங்களாக தேவ சமூகத்தை உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கே காரணம், போராட்டங்களுக்கு காரணம், சோதனைகளுக்கு காரணம், விரக்திக்கு காரணம், துன்பங்களுக்கு காரணம், துயரங்களுக்கு காரணம் தேவன் அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை அலட்சியம் பண்ணக்கூடிய நம்முடைய மனபாங்கு. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். சரிங்க, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. சபை, இதான் சபை. சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல. சபை என்பது ஏதோ மற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு திரும்பி போகிற இடம் அல்ல. சபை என்பது குறை சொல்லுகிற இடம் அல்ல. சபை என்பது விளையாடுகிற இடம் அல்ல. சபை என்பது மகிமையும் கனமும் நிறைந்தது, வல்லமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஸ்தலம் தான் சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்குது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவ சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். இந்த தேவ சமூகத்துக்கு குடும்பமாய் வந்தா எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ சமூகத்தில் பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாரும் வந்து அமர்ந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எங்க? தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எப்படி நமக்கு இருக்குது பாருங்க. ஏன் நம்ம கணவன் வர்றதில்லை? 1000 சாக்கு போக்கு சொல்லுவார். ஏன் மனைவி வர்றதில்லை? 1000 சாக்கு போக்கு சொல்லுவோம். ஏன் நம்முடைய பிள்ளைகள் வருவதில்லை? 1000 சாக்கு போக்கு சொல்லுவோம். ஆனால் தேவ சமூகத்தை அலட்சியம் செய்தான் அந்த யோனா. என்ன நடந்தது அப்புறம் சொல்கிறேன். அலட்சியம் செய்த யோனாவுக்கு என்ன சம்பவித்தது என்று நமக்கு தெரியும், அப்புறம் சொல்கிறேன். இங்கே வாசிக்கும் பொழுது தேவ சமூகத்தை குறித்து இன்னும் பார்க்கிறோம். சங்கீதம் 105:4 வாசிங்க. சங்கீதம் 105:4. சங்கீதம் 100. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை சொல்லுங்க, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பார்த்தீங்களா? பாருங்க, அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணுமா? சங்கீதம் அதிலேயே பாருங்க 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். தேவ சமூகத்திலே அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். தேவ சமூகத்திலே வந்து அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பிரசங்கியுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து
அவருடைய பரிசுத்த நாமத்தை போற்றி அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி தியானித்து பேசுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. மகிழ்வதாக. மகிழ்ச்சி எங்க இருக்குது? நான் பிஸ்னஸுக்கு போனேன், அங்கே எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், இங்கே எனக்கு அது இந்த லாபம் கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமையில் விட்டுட்டேன்னு சொன்னால் எனக்கு இவ்வளவு இன்கம் வரும். இந்த நீ உன் சொந்த கற்பனையின போனால் மகிழ்ச்சியும் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்காது, மன ரம்யமும் நம்ம வீட்டில் இருக்காது, அன்பும் நம்ம வீட்டில் இருக்காது, ஆசீர்வாதமும் நம்ம வீட்டில் இருக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், அதான் உண்மை. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, ரொம்ப ஞானமாக பேசுறது, ரொம்ப ஞானி. எனக்கு என்னை போல ஒரு ஞானி யாருமே இல்லை. ஒருவேளை நீ சம்பாதிக்கிறது ஞானத்தை கொடுத்துருக்கலாம், மற்றவர்களோடு பேசுவதற்கு ஞானத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவ சமூகம் என்பது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். சொல்லுங்களேன், இப்படி கையை தூக்கினா உங்கள் வாயிலிருந்து என்ன வரணும்? என்ன வரணும்? நான் சொல்லாமல் வரணும். கை தூக்குறேன், சொல்லுங்க சொல்லுங்க. இப்படி வரணும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்ச்சி. யோனா மகிழ்ச்சியோடு இருந்தார். அவன் இருதயம் மகிழ்ந்து கொண்டிருந்தது. தேவ சமூகத்திலே இருந்தார், தேவ சமூகத்தை நாடினார், தேவ சமூகத்திலே வாழ்ந்தார். ஆனால் கர்த்தரையும் வல்லமையின் நாடுகள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஐயா, சில வேளைகளை கேட்கலாம், ஐயா ஞாயிற்றுக்கிழமையில் தானே சபை, வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் பேர் ஒரு 10, 10:30 மணி 11 மணிக்கு வர்றாங்க, ஒரு 1:30 மணிக்கு ஒரு 4, 5, 10 பேர் வந்து செபிக்கிறாங்க. அப்புறம் வியாழக்கிழமையில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டாரும் பாஸ்டரம்மாவும் முடிஞ்சால் 2 சகோதரிமாரும் வர்றாங்க. தேவ சமூகத்தை நித்தமும் தேனா நாங்கள் நித்தமும் சபைக்கு வந்துக்கிட்டே இருக்க முடியுமா? இதெல்லாம் என்ன பப்பா இருக்குது? எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? எங்களுக்கு வேறு பொழப்பு இல்லையா? எங்களுக்கு வேறு பொழுது இல்லையா? நாங்கள் வீட்டில் சமைக்கிறது இல்லையா? நாங்கள் வீட்டில் காரியங்களை செய்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்தை எப்படி தேடுங்க? நித்தமும் தேடுங்கள். அப்படின்னா என்ன? இந்த சபையும் கர்த்தருடைய சமூகமாக இருக்க வேண்டும், நம்முடைய வீடும் கர்த்தருடைய சமூகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வீடு சினிமா பார்க்குற வீடாக இருக்கக்கூடாது. நம்முடைய வீடு சீரியல் பார்க்குற வீடாக இருக்கக்கூடாது. நம்முடைய வீடு சண்டை போடுற வீடாக இருக்கக்கூடாது. நம்முடைய வீடு ரொம்ப எப்போ பார்த்தாலும் தேவ அன்பற்ற வீடாக இருக்கக்கூடாது. நம்ம வீடு தேவ சமூகமாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். யார் இந்த கொர்நேலியு? அவன் ரோம படைத்தலைவர்கள் 100க்கு அதிபதி. அந்த நாட்களில் ரோமனுடைய ஆதிக்கம் எருசலேமிலே, இஸ்ரவேலிலும், ஆசியா முழுவதில் இருந்தது. அப்போ ரோமர்கள் ஆண்டார்கள். இந்த ரோம சக்கரவர்த்தி அவரை இங்கே அனுப்பியிருக்கார், இஸ்ரவேலுக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் தங்கியிருந்த இடத்துல, அவருடைய வீட்டில் சொல்றாரு, ஐயா நான் 100க்கு அதிபதி, பெரிய இராணுவ தலைவர், இராணுவ அதிகாரி. ஆனால் என் வீட்டில் தேவ சமூகத்தை நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். எனக்கு நிறைய வேலை உண்டு, நிறைய தொழில் உண்டு. ஆயினும் 4 நாளைக்கு முன்பு நான் என் வீட்டை தேவ சமூகமாக வைத்து எருசலேமுக்கு போகாமல் என் வீட்டில் உட்கார்ந்து நான் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த, அப்பொழுது என் வீட்டுக்குள்ள, நான் எங்கேயோ போகல, என் வீட்டுக்குள்ள உபவாசித்து ஜெபித்து
குளித்து கொண்டிருக்கும் பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனிதன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது, தானமும் தர்மமும் தேவ சமூகத்திலே வந்து நினைப்பூட்டுதலாக எழுந்தருளியது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் தேவ ஊழியக்காரர் இருக்கிறார், அவரை உன் வீட்டுக்கு வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். அங்கே உள்ள ஒரு சீமோனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறார். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்க தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம் என்றார். நாங்க எல்லாரும், ஐயா பேதுரு ஐயா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நீங்க மீன் பிடிச்சிக்கிட்டு மீனவராம எப்படியே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய 12 சீஷரில் ஒருத்தரை வந்திருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்போஸ்தல பட்டமும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சரி பரவாயில்ல. ஆனால் உங்களை விட நான் பெரிய ஆள். நான் யார் தெரியுமா? இராணுவ வீரன். யார் தெரியுமா? இராணுவ தலைவர். என்கிட்ட இல்லாத பணம் இல்லை, ஒரு செக்கு கொடுத்தேன்னா அப்படியே எல்லாம் பாஸ் ஆகிடும். என்னால் முடியும் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு தன்னை குறித்து அவர் மேன்மை. சிலருக்கு பணம் சேர்ந்துட்டா ஊழியக்காரனை தூசா நினைப்பாங்க. சிலருக்கு பணம் சேர்ந்துருச்சு, படிப்பு அதிகமாக இருக்குது, அவர்களுக்கு அதிகமான சொத்து சேர்ந்துருச்சு, அதிகமான வருமானம் நாளுக்கு நாள் வருவது, ஊழியக்காரர்களை எப்படி நினைப்பாங்க? தூசியும் துரும்புமா நினைப்பார்கள். அவர் சொல்லிதான் அவர் போகணும், அவர் கூப்பிட்டா அவர் போகணும், அவர் வாங்கினா அவர் போகணும், போங்கன்னா அவர் போகணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? ஐயா 4 நாளைக்கு முன்பாக என் வீட்டில் நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், உபவாசத்தை ஜெபித்தேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் ஒருவன் புறப்பட்டு வந்தார். வந்து கொர்நேலியுவே, யோப்பா பட்டணத்தில் பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோன், அங்கே சீமோன் என்ற தோல் பதனிடுகிற வீட்டில் தங்கியிருக்கிறார், அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். ஆதலால் உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீங்கள் வந்தது நல்ல காரியம். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். அவருடைய வீட்டை எதுவா சொல்றாரு? சொல்லுங்க. தேவ சமூகம். வீடு எதுங்க? எல்லாரும் கையை வைத்து. வீடு எதுங்க? வீடு எதுங்க ஐயா? வீடு எதுங்க? தேவ சமூகம் தண்ணி போடுற இடம் கிடையாது. தேவ சமூகம் சிகரெட் பிடிக்கிற வீடு கிடையாது. தேவ சமூகம் கெட்ட வார்த்தை பேசுகிற வீடு கிடையாது. உங்களுடைய வீடு, நம்முடைய வீடு, நம்முடைய வீடு எப்படி இருக்குது? தேவ சமூகமாக இருக்கணும். கணவன் மனைவி கூடி ஜெபிக்கிற வீடு தேவ சமூகம். கணவன் மனைவி இரவு ஜெபம் பண்ணுகிற வீடு தேவ சமூகம். பிள்ளைகளும் பெற்றோரும் இணைந்து ஜெபிக்கிற வீடு தேவ சமூகம். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகள் பாடுகிற வீடு தேவ சமூகம். எப்பொழுது வீட்டுக்குள் தேவ மகிமை தங்கியிருக்கிற வீடு தேவ சமூகம். கொர்நேலியு சொல்றார், பெரிய பணக்காரன், 100க்கு அதிபதி, அவர் பெரிய இராணுவ அதிகாரி, எல்லாம் இருக்குது. ஆனால் அவருடைய வீடை எதை சொல்றாரு? தேவ சமூகம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம், ஒரு சொந்த வீட்டில் இருக்கலாம், ஒரு சின்ன வீட்டில் இருக்கலாம், அது பெரிய வீட்டில் இருக்கலாம். தேவ பிள்ளையே, தேவனுடைய சபையும் தேவ சமூகம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் தங்கி இருக்கக்கூடிய வீடும் தேவ சமூகம் அதுவாக இருக்க வேண்டும். ஆதலால் யார் தேவ சபைக்கு ஆசீர்வாதமாய் வருகிறார்களோ, யார் தேவ சபையை சமூகம் என்று நேசிக்கிறார்களோ, யார் தேவனுடைய சபையை தேவ சமூகம் என்று வாஞ்சிக்கிறார்களோ, யார் தேவனுடைய சபையை தேவ சமூகம் என்று ஓடோடி வருகிறார்களோ, அவர்களுடைய வீடு தேவ சமூகமாக மாறும். அல்லேலூயா. யார் தேவனுடைய சபையை அலட்சியம் பண்ணுகிறார்களோ, யார் தேவனுடைய சபையை அனாவசியமாக நினைக்கிறார்களோ, யார் தேவனுடைய சமூகத்தை அலட்சியமாக யோசிக்கிறார்களோ, அவர்களுடைய வீட்டிலும் ஜெபம் இருக்காது, ஆராதனை இருக்காது, துதி இருக்காது, பாடல் இருக்காது, தேவ வார்த்தைகள் இருக்காது.
தேவ வசனம் இருக்காது. பிசாசானவன் அந்த வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் உட்கார்ந்திருப்பான். கோபம், சண்டை, விரோதம், வைராக்கியம், முறுமுறுப்பு எல்லாம் இருக்கும். இந்த யோனா இப்படிப்பட்ட தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்தார்? விலகி ஓடினார். இப்படிப்பட்ட தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினார். இங்கே பார்க்கும் பொழுது தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். 4ஆம் வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். சரிங்களா? ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், பிரசங்கிக்கக்கூடியவன், தேவனுக்காக வாழக்கூடிய மனுஷன், தேவனுக்காக ஜீவிக்கக்கூடியவன். இவன் சுய ஞானத்தில், சுய அறிவில், சுய புத்தியில், சுய சிந்தனையில் இன்னைக்கு அநேக தேவ சமூகத்தை விட்டு போகும் பொழுது உலக பிரகாரமான நண்பர்கள், குடிகாரன் கூட இருப்பான், தண்ணி போடுறவன் கூட வருவான், சிகரெட் அடிக்கிறவன் கூட வருவான், கஞ்சா அடிக்கிறவன் கூட வருவான், போதை போடவன் கூட வருவான். தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணுறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்களோடு தான் இருக்கும். இங்கே இவன் தர்ஷீஷின் கப்பல் ஏறினான். எனக்கு கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் வச்சுக்காங்க. ஃப்ளைட்டில் போகும்போது எது வேணாலும் கொடுப்பான். ஃப்ளைட்டில் போகும்போது எக்கனாமிக்காக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கிளாஸாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான். நம்ம முதல்ல இது பண்ணி, எனக்கு வெஜிடேரியன் தேவை, அல்லது என்வி தேவை, எனக்கு இந்த தண்ணியை அடிக்கக்கூடிய அந்த பாட்டிலாம் இருக்குது, பேர் என்ன, பிராந்தி தேவை, பிஸ்கி தேவை, இதெல்லாம் எழுதி கொடுத்தா நான் கொண்டாந்து கொடுப்பான். எப்படியும் வாழலாம். ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கப்பலுக்குள்ளே போயிட்டான். கப்பல் குளிரும், கப்பலில் வாடகை காற்று வீசும். கப்பலில் இருக்காங்க எல்லாம் குடிகாரன். இந்த கப்பலில் உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? தேவ சமூகத்தை விட்டு போகிறது உனக்கு என்ன வேலை? நீ உலகத்தாரோட சுற்றுறதுக்கு உனக்கு என்ன வேலை? நீ உலகத்தாரோடு ஓடுறதுக்கு உனக்கு என்ன வேலை? நீ எங்கே தேவன் அழைத்த அழைப்பில் இரு, தேவன் தெரிந்து கொண்ட அழைப்பில் இரு. தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் என்ன மேலே அன்பு இருந்ததுனால, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ சொல்லுங்களேன், வசனம் தெரியாதா? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். என் சிட்சையை நீ அற்பமா எண்ணாதே. சொந்த இஷ்டத்தின்படி ஓட வேண்டியது, அப்புறம் அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு ஓட வேண்டியது என்னக்கூடாது. இவன் ஆண்டவர் நேசித்தார். கீழே வாசிக்கிற அந்த வசனத்தில், இதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு விலகியதுனால, தேவ சமூகத்தை ஓடினதுனால, ஒரு கப்பலில் ஏறினதுனால, காசு கொடுத்து ஏறினதுனால இப்போ கடலும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு, கப்பலும் கவிழ ஆரம்பிச்சிருச்சு. தேவ சமூகத்தை விட்டு விலகுவது எவ்வளோ பெரிய ஆபத்து பற்றிங்களா? தேவ சமூகத்தை விட்டு ஓடுவது எவ்வளோ பெரிய ஆபத்து. தேவ பிள்ளையே, ஒரு அறியாதவனாக இருந்தால் பரவாயில்லை, தெரியாதவனாக இருந்தால் பரவாயில்லை, வசனத்தை தெரிந்தவன், யெகோவாவை தெரிந்தவன், தேவ வல்லமையை தெரிந்தவன், தேவனுடைய வார்த்தையை தெரிந்தவன், தேவனுடைய அன்பை தெரிந்தவன், தேவனுடைய பிரசன்னத்தை தெரிந்தவன், ஆனால் அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி வாழ தர்ஷீஷின் கப்பல் ஏறி பணம் கொடுத்து போய் அங்கே போனான். ஆதலால் பாருங்க 5ஆம் வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அல்லேலூயா. யோனாவோ என்றால் இங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஜெபம், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லியிருப்பாருப்பா, என் சமூகத்தில் நல்லா ஜெபிப்பா, நல்லா ஜெபி, நல்லா ஜெபி, நல்லா ஜெபி, நல்லா ஜெபி, இன்னும் ஜெபி, இன்னும் ஜெபி, இன்னும் ஜெபி. ஆனால் இவனுக்கு கப்பலுக்குள்ளே போனோடனே அயர்ந்த நித்திரை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த யோனா மற்றவங்களோடு பேசி 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 அதை பழகிக்கிட்டு
ஒருவேளை போய் அப்படியே போதையில் படுத்துட்டானே என்னமோ. இன்னைக்கு தண்ணி போடுற கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தெரியுமா? போதை போடுற பிரசங்கிமார்கள் இருக்காங்க தெரியுமா? உண்மைதாம்மா. இது தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, இது தவறு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க. இவரும் போய் படுத்துட்டாரு பாருங்க. அவனோ அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? போதுமா? 9ஆம் வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இது யார் நிமித்தம் அந்த கொந்தளிப்பு வந்தது? யார் நிமித்தம் அந்த பிரச்சனை வந்தது? யார் நிமித்தம் கடல் கொந்தளிக்குது? யார் நிமித்தம் கப்பல் கவிழ போகுது? எல்லாம் அப்படியே பயப்படுறானுங்க எல்லாரும். சீட்டு போட்டான். சீட்டு போட்ட உடனே இது யார் பேருக்கு வந்தது? யோனாவின் பேருக்கு வந்தது. அவனை போய் தட்டி எழுப்புறாங்க. கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். அடித்தட்டில் கொரட்டை விடுறான். எங்கே? ஜெபத்தில் இருக்க வேண்டியவன், தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியவன், தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டியவன், தேவ மகிமைக்குள்ளாக இருக்க வேண்டியவன், தேவ ஊழியத்தை செய்ய வேண்டியவன், தேவ காரியத்தை செய்ய வேண்டியவன் அடித்தட்டில் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். தட்டி எழுப்பாப்பா, நீ யார்? எந்த ஊருக்காரன்? எங்கேருந்து வந்திருக்க? என்னப்பா வேலை? ஏன்னு சொல்லு. நீ எங்கேருந்து வந்த? புதுசாக இருக்கிறீங்க, உன் பாஷையே விரோதமாக இருக்குதே, பார்த்தா அவன் நல்ல மனுஷன் மாதிரி இருக்கிற, இங்கே வந்து படுத்து கிடக்கிற. இந்த அடித்தட்டில் படுத்துருக்கவங்கெல்லாம் கூலி தொழிலாளர் தாப்பா வந்து படுத்திருப்பான். தண்ணி போட வந்து படுத்திருப்பான். போதை போட்டுக்கிட்டு படுத்திருப்பான். இந்த இடத்துல உனக்கு என்ன படுக்க? இந்த இடத்துல உனக்கு என்ன படுக்க? ஆண்டவர் அவர் கேட்பாரு. நம்ம யார்கிட்டையாவது அந்நியர்களோட கூடிக்கிட்டு தேவ சமூகத்தை விட்டு போகிறோம். நான் வீட்டில் எனக்கு ஜெபம் இல்லை, மனைவி அம்மா வாங்க ஜெபம் பண்ண, வாங்க ஜெபம் பண்ண. நீ ஜெபம் பண்ண, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எனக்கு வேலை இருக்குது தான், ஒரு ஃபோன் வந்துடுச்சு, நான் போகிறேன். இல்லை, ஜெபம் இல்லாத குடும்பம், தேவ சமூகத்தை விரும்பாத குடும்பம், ஜெபிக்க விரும்பாத ஆட்கள் போய் தட்டி எழுப்புறான். ஏன்பா இங்கே வந்து படுத்து கிடக்கிற? என்னப்பா சொல்லுப்பா. அப்போ கேட்குறான், நீ எங்கேருந்து வந்த? இந்த ஆபத்து எப்படி வந்தது? உன் தொழில் என்ன? நீ எங்கேருந்து வந்த? உன் தேசம் எது? நீ எந்த ஜாதியான்? எல்லாம் கேட்குறானுங்க. உன் பார்த்தா ஆளை பார்த்தா வேறு ஜாதி மாதிரி இருக்க, நல்லா படித்தாள் மாதிரி இருக்க. உன் தொழில் என்ன? உன் ஜாதி என்ன? நீ என்ன ஊர்? நீ எங்கேருந்து வந்த? ஏன் இங்கே வந்து படுத்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறாரு பாருங்க, 9ஆம் வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். எவ்வளவு அழகான சாட்சி பாருங்க. பேரு பெத்த பேரு தாகம் நீள்ளது. சொல்லுங்க, பேரு பெத்த பேரு தாகம் நீள்ளது. பெத்த பேரு நான் எபிரேயன், வானத்தை பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன். ஏன்பா அப்படிப்பட்டவன் இங்கே வந்து படுத்திருக்கிற? நீ சபையிலெல்லாம் இருக்கணும், நீ உன் வீட்டில் ஜெபம்ல பண்ணிக்கிட்டு இருக்கணும், நீ தேவ சித்தமில்ல செய்யணும், நீ தேவ நோக்கத்தை நிறைவேற்றணும். உனக்கு இங்கே வேணா வேலை. 10ஆம் வசனம் சொல்கிறான், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் சொல்லிட்டான். எப்போ பார்த்தாலும் என் மனைவி கர்த்தர்ன்னுட்டே இருக்கிறாங்கப்பா, எப்போ பார்த்தாலும் பைபிள் எடுத்துருக்காரு. இந்த பாஸ்டர் வேறையா சபைக்கு வரலன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை. இவங்க மாதிரி பிழைச்சோம்னா நம்மளாம் எப்படி பிழைக்க முடியும்? சில வேலை இல்லை. நம்ம அதை செய்தால் அப்படி ஆயிடலாம், இதை செய்தால் இப்படி ஆயிடலாம், இதை பண்ணால் அப்படி ஆயிடலாம், பகற்கனவு ஆயிடலான்னு சொல்லி கனவு காண்பாங்க. தேவ சமூகத்தை விட்டுட்டான். அவன் சொல்கிறான், நான் ஆண்டவர் என்னை பிரசங்கிக்க அனுப்புனாரு, தேவன் என்னை பிரசங்கிக்க அனுப்புனாரு, நான் அதை விட்டுட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவன் என்று தங்களுக்கு சொன்னான். அல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு விலகினால்தான் குடும்பங்கள் அப்படியே குலுக்கப்படுது. உண்மைதான். தேவன் பாதுகாக்கிற தேவன். சில வேளையில் நமக்கு புயல் ஏன் வீட்டுகளை வீசுது, ஏன் கலக்கங்கள் அதிகமாக வீசுது, அதிகமாக என் தேவ பிரச்சனை ஏன் குடும்பத்துக்குள்ளாக கொந்தளிப்பு, வேதனைகள், துயரங்கள், சண்டை, எப்போதாலும் வீட்டில் பிரச்சனை, வீடே ஒரு நரகம் மாதிரி இருக்குது, குடும்பமே ஒரு மாதிரி இருக்குது, செத்து போலாம்னு கூட நினைக்கிறேன், எனக்கு வாழவே விரும்பலை,
ஒன்றும் செய்யலை. ஏன்னா அந்த வீட்டில் ஜெபம் இல்லை. எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, மற்றவளை குறை சொல்கிறது, மற்றவளை குற்றம் கண்டுபிடிக்கிறது, மற்றவளை பற்றி பேசுறது, புரணி பேசுறது இல்லை. தேவ சமூகத்தை விட்டு போயிட்டான். தேவ சமூகத்தை விட்டு போயிட்டான். ஆதலால் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறேன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். நீ செஞ்சதுனால தாப்பா இப்படி வந்தது. அவனுக்கு தெரிகிற அறிவு இவனுக்கு தெரியல. அந்த மனுஷர்கள் அந்நியர்கள். அவனுக்கு தெரியுது தேவனை விட்டால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வரும்ன்ட்டு, ஆண்டவரை விட்டால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வரும்ன்ட்டு. அவனுக்கு தெரியுது. ஏன் இந்த காரியத்தை செய்தாய் என்றார்கள். 12ஆம் வசனம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். சொல்றான், அப்பா இந்த கடலுக்கு வந்த கொந்தளிப்பும் இந்த கப்பலுக்கு வந்த கொந்தளிப்பும் என்னால் தான்ப்பா வந்தது. நான் வந்திருக்க கூடாது. வந்ததும் வந்தேன், அங்கேயாவது வந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். கப்பல்லையாவது வந்தேன். ஆண்டவரே உங்கள் சமூகத்தை விட்டு நான் வந்துட்டேன், இனியாவது என்னை கொண்டு போய் உங்கள் சமூகத்தில் சேருங்க. ஏதோ என் சுயமுயற்சியில் கப்பலில் வந்துட்டேன், என் சுயமுயற்சிக்குள்ளாக காசை கொடுத்து டிக்கெட்டு வாங்கிட்டேன், இனிமேலாவது உங்களுடைய சமூகத்தில் என்னை கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியவன், ஏன் நான் தூங்குனதுனாலையோ நான் தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணதுனாலதான் எனக்கு வந்து எங்கே போய் தூங்குறோம். நான் பாருங்க, ஒரு நல்ல தேவ மனுஷனாகிய யோனா எங்கே போய் தூங்கினான் சொல்லுங்க? கப்பலில் போய் தூங்கினான். எலியா தூங்கினார், சோர்வில் தூங்கினார். ஏசபேல் வந்து சொல்றான், நாளைக்கு இந்நேரத்தில் உன்னுடைய பிராணன் வாங்கப்படும். பெரிய தீர்க்கதரிசி, பெரிய தேவ மனுஷன். ஒரு அந்நிய பெண்ணினுடைய வார்த்தையை கேட்ட உடனே, போதுங்கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண செத்தாலும் செத்துறேன், எனக்கு வாழ பிடிக்கலன்ட்டு சூரச்செடியின் அடியில் போய் படுத்து தூங்குறான். இவர் கப்பலில் தூங்குறாரு, ஆண்டவரை விட்டு தூரமாக போய். இவர் பின்மாற்றத்துக்கு போய் அவிசுவாசப்பட்டு, அதாவது அவருடைய மனதில் ஒரு அவிசுவாசம் வந்துடுச்சு, அவிசுவாசப்பட்டு பயம் வந்துடுச்சு, தேவ பிரசன்னத்தை விட்டுட்டாரு. போது கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளுன்ட்டு எலியா சூரச்செடியில் பாடுறார். பெரிய நியாயாதிபதி, தேவனால் பிறந்தவன், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பாருங்க, கர்த்தர் அவனை பிறக்கும் போதே அவனை வந்து நசரேயனாக பிறப்பித்தார். அவன் யாரு? சிம்சோன். யார் மடியில் போய் தூங்கினான்? தலிலால் மடியில் போய் தூங்கினான். பார்த்தீங்களா? எங்கே தூங்குறங்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணும், எங்கே போய் படுக்கிறோங்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா இடங்களுக்கும் போயிடக்கூடாது. இவனுக்கு என்ன தேவை? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அவன் தெளிலால் மடியில் போய் தூங்குறான், இவன் தூரத்தடியில் அடியில் போய் தூங்குறான், இவன் போய் கப்பலுக்கு அடியில் தூங்குறான். சரியா? ஆனால் நாம் இருக்க வேண்டிய இடம் இது தேவ சமூகம். எப்பொழுது பார்த்தாலும் தேவ சமூகம். தூக்கம் வரலையா? எழுந்திருந்து தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபிங்க. ஒரு பாட்டை பாடுங்க. ஒரு சினிமா பாட்டை போட்டு கேட்கறத விட தேவனுடைய பாட்டை போட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு இருங்க. தேவ வசனத்தை பதிவு பண்ணி வச்சுங்க. அந்த தேவ வசனத்தை காதில் வச்சு அப்படியே கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்குங்க. தேவ சமூகம் வரும், தேவ பிரசனம் வரும், தேவன் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா! எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இப்படி தான் இருக்கணும். விசுவாசிகள் இப்படி தான் இருக்கணும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. கால்பட்ட இடமெல்லாம் போகக்கூடாது. மனது நினைக்கிற பக்கமெல்லாம் போகக்கூடாது. யோசிக்கிறது இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. கண்ட்ரோல் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கணும். நம்முடைய கண்ட்ரோல் கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கு இதற்காக, தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக நாம் வாழும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அது சொல்றான், என் நிமித்தம்தான் இந்த பெரிய கொந்தளிப்புக்கு வந்தது என்று சொன்னான். ஆமேன், அல்லேலூயா. அப்போ அடுத்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது அவங்க 15ஆம் வசனம், யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் 13-14 வாசிமா.
அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆ. ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை என்னை தூக்கி போடுன்னு சொன்ன உடனே இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, இந்த மனுஷனை நாங்கள் தூக்கி போட்டு இவன் செத்து இவனுடைய ரத்த பலி எங்கள் மேலே வந்து நாங்கள் இவ்வளோ பெரிய பாவத்தை கொலைகாரர்களாக மாற மாட்டோம். ஆண்டவரே மன்னியும், எப்படியாவது இந்த மனுஷனை காப்பாற்றுங்கிறாங்க. ஆனால் யோனா என்னை தூக்கி போடுங்கப்பா, அப்போதான் சமுத்திரம் தன்னுடைய கொந்தளிப்பை விட்டு நீங்கும். நான் செய்த தவறுக்கு இன்னைக்கு வந்தது. இன்னைக்கு குடும்பத்தில் பெரிய கொந்தளிப்புக்கு யாரோ ஒருவர் காரணமாக இருக்கலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களுக்கு யாரோ ஒருவர் காரணமாக இருக்கலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கடன் தொல்லைகளுக்கு யாரோ ஒருவர் காரணமாக இருக்கலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் யாரோ ஒருவர் குடும்பத்தில் காரணம் யோனாவாக இருக்கலாம். இந்த யோனா யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். யோனா தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆமாம், இன்னைக்கு அருமையான நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் தான். நாம் தேவனை அலட்சியப்படுவதினால், தேவ பிரசன்னத்தை அலட்சியம் பண்ணுவதினால், தேவ சமூகத்தை உதாசீனப்படுத்துவதினால், தேவ சமூகத்தை விட்டு நாம் வெளியே போக நினைப்பதினால், தேவ சமூகத்தை விட்டு ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய வேளையில் ஜெப வேளையில் ஆராதனை விட்டு தூரமாய் போவதினால், ஜெபிக்க மனமில்லாததினால், துதிக்க மனமில்லாததினால், ஏனோ தானே என்று வாழ்வதினால் குடும்பத்துக்குள்ளாக குழப்பம். தேவ பிள்ளைகளே, நான் திரும்ப திரும்ப சொல்ல வந்தது என்னென்றால், நம்முடைய விடுவோம் ஒரு தேவ சமூகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தனிமையாக இருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் ஜெபிங்க. கணவன் மனைவியாக இருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஜெபம் ஒருபோது கெட்டு போகாது. ஜெபம் ஒருபோது நம்மை விட்டு விடாது. ஜெபம் ஒருபோது நம்மை கைவிடாது. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஜெபம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஜெபிச்சு கெட்டு போனவன் இல்லை, ஓடி கெட்டு போனவன் நிறைய பேர் இருக்கிறான். ஜெபிச்சு கெட்டு போனவங்க இல்லை, சுத்தி கெட்டு போனவன் நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய சமூகம், நம்முடைய வீடு தேவனுடைய சமூகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்க பாருங்க, கீழே 15ஆம் வசனம். யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்காத அந்த மனுஷன் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகினதுனால, தேவ அன்பை விட்டு விலகினதுனால, தேவ சித்தத்தை விட்டு விலகினதுனால, எங்கேயோ உட்காரக்கூடாத இடத்துல போய் உட்கார்ந்ததுனால, படுக்கக்கூடாத இடத்துல போய் படுத்ததுனால, செலவு பண்ணக்கூடாத காசை வீண் காரியத்திற்கு செலவு பண்ணினதுனால அவன் கடலுக்குள்ளாக போனான். ஆனால் கர்த்தருடைய அன்பு மாறாதது. சொல்லுங்க, ஆண்டவருடைய அன்பு ஆனாது. கொந்தளிப்பு வந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டோம்ல, ஏசப்பாவை தெரிஞ்சிருக்கிறோமில்ல, ஏசப்பாவை அறிஞ்சிருக்கிறோமில்ல, அப்படி கிருபை அவருக்கு. நம்ம அவரை விட்டு தூரமாக போனாலும் எத்தனையோ முறை தூரமாக போயிட்டோம், எத்தனையோ முறை தூரமாக போயிட்டோம். அவருடைய கிருபை பாருங்க, நம்மை தாங்கி 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 நடத்தி வருகிறது. அல்லேலூயா, இதான் அவருடைய பெரிய கிருபை. இங்கே நம்ம வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் எதை ஆயத்தப்படுத்தி இருந்தாரு? மீனை. மீனின் வயிற்றில் 3 நாள் யோனா இருந்தேன்னா செஞ்சான். அங்கே போய் தூங்கினானா? இல்லை,
பாருங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அந்த வாசிக்கிறோம். மீனின் வயிற்றிலிருந்து யோனா மீனின் வயிற்றில் இருந்த யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு உத்தரவு அருளினார், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கூக்குரலிட்டேன், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோனா மீனின் வயிற்றில் போயிட்டாரு. அப்ப ஆண்டவர் பேசியிருப்பார் ஒருவேளை யோனா கிட்ட, யோனா இப்பயாவது ஜெபம் பண்ணுப்பா, நான் உன்னை போக சொன்ன இடம் வேற, நீ வந்த இடம் வேற, இப்போ நீ இருக்கிற இடம் வேற, இப்போ ஜெபம் பண்ணு, இப்போ ஜெபத்தை கற்றுக்க, இப்போயோ ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத, மீனின் வயிற்றில் இருக்கும்போது ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத. சில வேளையில் பாருங்கள், நெருக்கங்கள் வரும்பொழுது ஜெபத்தை அலட்சியம் பண்ணியிருப்போம். தாவீது ராஜா சொல்கிறார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார். நெருக்கப்படுகிற காலங்கள் அவர் தான் தஞ்சம். மீன் வயிற்றில் யார்கிட்ட பேச முடியும்? மீனுக்குள்ளே இருந்து யார்கிட்ட பேச முடியும்? கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவனுக்காகவே ஸ்பெஷலாக மீனே, மற்ற மீன்களுக்கெல்லாம் இறைப்பை இருக்குது, உன் இறைப்பையை கொஞ்ச நேரம் கண்ட்ரோலில் நீ உபவாசத்தில் வச்சுக்க. மற்ற மீன்கள்லாம் வாய் இருக்குது, உன் வாயினால் மற்றதெல்லாம் பிடிச்சு 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 சாப்பிடுவ. நீயும் 3 நாள் உபவாசமாயிரு. நீயும் மற்றவங்களை சாப்பிடவே கூடவே கூடாது. நீ சாப்பிட்ற அத்தனையும் ஜீரணமாயிடும். ஆனால் இந்த மனுஷன் மேலே ஒரு பல்லு கூட படக்கூடாது. இந்த மனுஷனுடைய அவனுடைய அவயங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் சொல்ல ஆக கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. காற்றையும் கடலை அதட்டின தேவன், கடலை இறையாதே என்று சொன்ன தேவன், கடலை அமைதியாயிரு என்று சொன்ன தேவன், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மீனின் வயிற்றில் இருக்கிறது போல எப்பக்கத்தில் திருப்பினாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை. இந்த பிரச்சனையை பார்த்துட்டு மூளைக்கு இடம் கொடுத்து மூளையின் அறிவின்படி நடக்கக்கூடாது, தெய்வ சித்தத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம தப்பி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தேவ சித்தம் தான். சுய சித்தம் செய்து 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 நம்ம வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. எவ்வளோ பெரும்பாலான பகுதிகளை இழந்துட்டோம், பெரும்பாலான பகுதிகளை விட்டுட்டோம், பெரும்பாலான பகுதிகளை உடைச்சிட்டோம். இனி நம்முடைய வாழ்க்கையில் தேவனே உங்கள் சித்தம் செய்வதே என்னுடைய பாக்கியமாக இருக்கட்டும், உங்கள் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கட்டும். பாருங்க, ஜெபிக்கிறான் பாருங்க, என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. யோனா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 4ஆம் வசனம், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், உம்முடைய கண்களுக்கு எதிரே சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். அங்கே இருந்துக்கிட்டு நினச்சி பார்க்குறான், ஆண்டவுடைய சமூகத்தை நினச்சி பார்க்குறான். இன்னைக்கு வாசித்தமில்ல, சங்கீதக்காரன் எவ்வளவு தேவ சமூகத்தை வாஞ்சித்தார். எந்த சங்கீதம் வாசித்தோம்? 122 122 3 வசனம் வாசிக்க. இன்னைக்கு என்ன வாசித்தோம் சொல்லுங்க, வாசிக்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது, எனக்கு அவர்கள், வா தம்பி மகனே வாடா கர்த்தருடைய ஆலயத்துக்கு, தம்பி சீக்கிரம் எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி, குளி குளி, போமா 10 மணிக்கு மேலே நான் வரேன், நீ பின்னால் போகிறேன். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றேன், நான் சினிமாவுக்கு போகிறேன். இல்லை, குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆகும். 9:30 மணிக்கெல்லாம் சபையில் போய் உட்காரணும், 9:30 மணிக்கெல்லாம் ஆராதனையில் இருக்கணும், 9:30 மணிக்கெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கணும். சும்மா இந்த கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காத, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் சேலம் போகிறேன் அந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போகிறேன்னு சும்மா வீண் வார்த்தை ஆகிட்டு அவங்க வாழ்க்கை வீணாக போயிடும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். நம்ம பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா? போமா, உனக்கு வேலை இல்லை, எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லை, போமா உங்களுக்கு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் போய் பெரிய வாரிக்கிட்டுக்க, இப்போ தான் ஆண்டவர் கொடுக்க போகிறாரு, என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றேன் அங்கே போகிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் செபிங்க, அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பிறந்திருக்கிறாங்க, அப்படிப்பட்ட குடும்பம் தான் இருக்குது.
மனைவி பேச்சை கேட்காத கணவன் போடி, நீ போ ஆலயத்துக்கு. நான் எப்போ வர்றேன்? எப்போ வருவேன்? முதலாவது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துக்கு மட்டும் கலந்துக்கிறேன். அப்போ பரலோகத்துக்கு போயிடுவேன். திருவிருந்துக்கு வந்து அதுவும் எப்போ வருவேன்? 11:30 மணிக்கு மேலே வருவேன். வந்து திருவிருந்து கொடுக்குற நேரம் பார்த்து முழங்கால் போட்டுருவேன். அதை வாங்கி சாப்பிட்டேன்னா நான் நிச்சயமாக போயிடுவேன். முடியவே முடியாது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தது. எப்படி இருக்கணும் ஆலயம்? மகிழ்ச்சியா சொல்லுங்க, பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க. ஆலயம் எப்படி இருக்கணும்? சொல்லுப்பா. ஆலயம் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். ஓடி வரணும். 9:30 மணிக்கு ஆலயத்தில் 9 மணிக்கு மேலாக வந்து உட்கார் கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியை விரும்புகிறவங்க. கீழே வாசிக்குமா? எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. சபையே உன் வாசல்கள் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தேவ சமூகத்துக்கு கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க போகிற இடங்க தான் தேவ சமூகம். சொல்லுங்க, கையை தூக்கி என்ன சொல்லணும்? ஆமேன். மறந்துட்டீங்களா? தேவ சமூகமா? வீட்டில் ராத்திரியில் ஜபிக்கும்போது தேவ சமூகம் வீட்டுக்குள்ளே வருது. கர்த்தரோடு நீ போராடும் போது தேவ சமூகம் நம்ம வீட்டுக்குள்ளே வருது. பிசாசு வீட்டுக்குள்ளே வர முடியாது. சத்ரு வீட்டுக்குள்ளே வர முடியாது. கெட்ட கனவுகள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. கோபம் வீட்டுக்குள்ளே வர முடியாது. எரிச்சல் வீட்டுக்குள்ளே வர முடியாது. கடன் பிரச்சனை வீட்டுக்குள்ளே வர முடியாது ஆண்டவருடைய சமூகத்தில். ஆமாம், நான் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, பாஸ்டர்மா சொல்லுவாங்க, ஐயாவுக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொரு வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐயாவுக்கு இன்னொரு 2 வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன 2 வீடுன்னா, ஒரு வீடு அவர் ரூமு, 2வது வீடு அவர் இந்த சபை. இங்கே தான் ஐயாவை பார்க்கலாம். ஒன்று பார்க்குறதுனா எங்கே பார்க்கலாம்? அந்த ரூமுங்களை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுனா மேலே பார்க்கலாம். நான் வந்து பைபிள் வாசிக்கிட்டு இருப்பேன். அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அங்கே உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசி கேட்டுக்கிட்டு இருப்பேன். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை நம்ம வாஞ்சிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்ம பாருங்க, இதை ஒரு பார்த்துட்டு குறியை எடுத்துகிட்டு வரல. நாள் முழுவதும் இந்த வசனங்களை உங்களுக்கு 1 மணி நேரம் பிரசங்கிக்கிறதுக்காக 4 மணி நேரம் என்னுடைய நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒதுக்கினேன். 4 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் ஒதுக்கினேன். ராத்திரி போய் இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து ஜெபித்து விட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் வல்லமையுள்ளதாக இருக்கணும், ஜனங்களுடைய இருதயத்தை பிளக்கக்கூடியதாக இருக்கட்டும், உணர்வை உண்டாக்கக்கூடியதாக இருக்கட்டும், ராத்திரி 12:30 மணிக்கு போய் படுத்தேன். கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கக்கூடிய விசுவாசிகளாக மாறணும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வளர்க்கணும். ஒரு இடத்துக்கு கடன் வாங்க போறீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்காத போகாத. அவன் கொடுக்குறேன்னு சொல்லுவான். இவன் செல்போனில் கூட சொல்லுவான், 20,000 ரூபாய் 2 நிமிஷத்தில் உனக்கு அனுப்பப்படும். உடனே போட்டு வாங்கிக்கிறது. அப்புறம் அவன் தலையில் கட்டிடுவான். 40,000 கட்டிட்டு வீடை தேடி வருவான், நோட்டீஸ் விட்டுவான். பணத்துக்காக எங்கேயுமே உன் வாயை திறக்காத. தேவனிடத்தில் போ, தேவ சமூகத்துக்கு போ, தேவ சமூகத்தில் ஜெபிப்போம், தேவனோடு இருப்போம், தேவனோடு வாழ்வோம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. முன்னால தான் அவர் 2 பேர் ஆமேன் சொல்றாங்க, மற்றவங்க சொல்லவே இல்லை. ஆமேன், ஆமேன், ஆமேன். யோனா பாருங்க, யோனாவுடைய வாழ்க்கையை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்றால் இந்த உலகத்தில் நமக்கு தேவ சமூகத்தை, நம்முடைய வீடு தேவ சமூகமாக இருக்கணும். நான் அதை தான் அதிகமாக சொல்கிறேன். அப்போ தான் சபை தேவ சமூகமாக மாறும். வீடு தேவ சமூகமாக இல்லாத வரைக்கும் சபை தேவ சமூகமாக நீங்கள் என்ன முடியாது. சண்டை நிறைந்த வீடு, சச்சரவு நிறைந்த வீடு, போட்டி நிறைந்த வீடு, குழப்பம் நிறைஞ்ச வீடு,
எப்போ பார்த்தாலும் ஒருவருக்கொருவர் உன்னாலதான் இதாச்சு என்னாலதான் இதாச்சு கல்லறிகிற வீடு. இந்த வீடுகள் தெய்வ சமூகமாக இருக்க முடியாது. ராத்திரியில் படுக்கும்போது தெய்வ பிரசனம் உங்கள் செல்ஃபோனை கொண்டு போய் வச்சிருங்க. உன் பக்கத்தில் வைக்காத, உன் தலைமாட்டில் வைக்காத. அதை தான் தகப்பன்னு நினைக்காத, அதான் உன்னை காப்பாற்றும் நினைக்காத. அதையே காலையில் சொன்ன அதை எடுத்து பார்க்காத. எழுந்திரிச்சோ ராத்திரியில் படுக்கும்போது செல்ஃபோனை தூக்கி தூரமாக வச்சிரு. மனைவி பிள்ளைகளோடு ஜெபம் பண்ணு. ஃபோன் வந்தால் கூட போய் தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டு போ. ஒரு நல்ல பாட்டை பாடுங்க, நல்ல துதிங்க. ஆண்டவரே, காலை ஆகாரம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், மதிய ஆகாரம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இரவு ஆகாரம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய போக்கில் வருத்தல் கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம், தீமைக்கு விலைக்கு காத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த ராத்திரியில் நல்ல நித்திரையை தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம், இன்பமான தூக்கத்தை தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம், அதிகாலையில் எழுந்து போய் துதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி துதிக்கக்கூடியவளாக பாருங்க. தேவன் துதியில் இருக்கக்கூடிய தேவன். யோனா தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய ஒழுங்கை விட்டு, தேவன் அவனுக்கு வைத்திருந்த இலக்கை விட்டு, தேவன் வைத்திருந்த பெரிய ஊழியத்தை விட்டு அவன் சுயமாய் போனான். கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. சுயமாய் போனான். கப்பல் கவிழ ஆரம்பித்தது. சுயமாய் போனான். மீன் வயிற்றில் போய் அகப்பட்டு கொண்டான். இன்னைக்கு அழுகிறோம். இந்த கடல் பிரச்சனை நான் எப்படி வெளியே வர்றது? இவ்வளோ பெரிய கடலில் மாட்டிக்கிட்டேன், எப்படி வெளியே வர்றது? இவ்வளோ பெரிய தப்புல மாட்டிக்கிட்டேன், எப்படி வெளியே வர்றது? ஏன்? தேவ சித்தத்தை உணராத குடும்பம். தேவ ஞானசான் எடுத்திருப்ப, ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லியிருப்ப, ஆனால் தேவ சித்தத்தை உணராதபடி வாழ்கிற துணிகரமான வாழ்க்கை, துணிகரமான ஜீவியம். தேவ சித்தம் நிறைவேறுவோம். இப்போ மீனின் வயிற்றிலிருந்து கேட்குறாரு. யோனா மீனின் வயிற்றில் போய் கேட்குறாரு, தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வாயிலிருந்து குக்கரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி வாஞ்சிப்பேன். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிறீர். பதிகளா, விழுங்க வேண்டிய மீன் அவனை பாதுகாக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்முடையத்திலே வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையான சபையாரே, பொய்யான மாயை. நாம் சுயமாய் ஓடுகிற ஓட்டங்கள் எல்லாம் பொய்யான மாயை. தேவ சித்தம் இல்லாமல் செய்கிற அத்தனை காரியங்களும் பொய்யான மாயை. பொய்யான மாயையை நாம் கடந்த காலத்தில் பற்றி கொண்டோம். எத்தனையோ தவறுகளை செய்துட்டு அந்த பொய்யான மாயைகளை நம்பி அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளுக்கு திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கை கசப்பாக இருந்தால் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட நான் எத்தனையோ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருந்தேன். பொய்யான மாயம் பற்றி கொண்ட ஆண்டவரே, ஆண்டவர் சம்பத்தில் அழுது சில சமயத்தில் அந்த எண்ணங்கள் வரும்பொழுது அழுவேன். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். நான் பண்ணின பொருத்தனை என்ன? நான் அங்கே போய் பிரசங்கம் பண்ணுவேன். நினிவேக்கு போய் பிரசன்னம் பண்ணுவேன். திரும்பவும் நான் உயிர்மிச்சு அடைவேன். பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தருடைய ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அறியாம உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே மரணத்துக்கு போன யோனாக்கள் எத்தனையோ பேர் உண்டு. கர்த்தர் கரையில் கக்கினதுனால தான் உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு உயிர் போகிற அளவுக்கு வாழ்க்கை கசந்தது. எத்தனை பேர் மருந்து குடிச்சிட்டு சாக நினைச்சிங்க. எத்தனை பேர் தற்கொலை பண்ண நினைச்சிங்க. எத்தனை பேர் தற்கொலைக்கு முனைஞ்சிங்க. எத்தனை பேர் தற்கொலையை வாஞ்சித்தோம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவர் யோனா மேலே அன்பு வச்சார். கொண்டு வந்த மீன் கட்டளையிட்டார். மீன் யோனாவை என்ன செஞ்சது? கரையிலே கக்கினான். உயிர் பிழைத்தான்.
அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பது கர்த்தர் பாராட்டின அன்பு. மரணத்திலிருந்து உயிரோடு இருப்பது, ஆபத்திலிருந்து உயிரோடு இருப்பது, போராட்டத்திலிருந்து உயிரோடு இருப்பது கர்த்தர் பாராட்டின அன்பு. தேவ சமூகம். கொர்நேலியோ வீடை போல நம்முடைய வீடு தேவ சமூகமாக இருக்கணும். ஏதோ பணம் கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல சாப்பாடு தேவ சமூகம் கிடைக்காது. நல்ல ட்ரெஸ்ஸு அது கிருபை. நான் நல்லா சாப்பிட்றேன், எனக்கு எல்லா வசதி இருக்குது, எது வேணாலும் வாங்கி சாப்பிட்றேன், அது கிருபை. ஆனால் நம்முடைய வீடை தேவ பிரசன்னமாக இருக்கணும். அல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகள் கூடி ஜெபிங்க. ஒருவேளை பிள்ளைகள் இல்லையா, கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறீங்களா, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, இரவில் ஜெபிங்க, இரவில் நல்ல நித்திரைக்காக ஜெபம் பண்ணுங்க, நாளை துவங்குற வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பாராட்டுவார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உன்னதமானவர். அதான் மாம்ச சிந்தை விட்டு விலகுவது. மாம்ச சிந்தையில் யோனா ஓடினான், மாம்ச சிந்தையில் போய் கப்பல் ஏறினான், மாம்ச சிந்தையில் போய் படுத்தான், மாம்ச சிந்தையில் கொந்தளிப்பு வந்தது. மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தையை அவன் மேலே பாராட்டின அன்பு வந்த உடனே அவன் ஆவியின் சிந்தை வந்தது. அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான், மீன் வந்து அவனை கக்கியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உயிர் பிழைச்சான். மாம்ச சிந்தையோடு வாழாதீங்க, மாம்ச சிந்தையோடு ஜீவிக்காதீங்க. தேவ சித்தை என்ன ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய பையனாக வாழ்ந்துட்டேன், இவ்வளோ பெரிய பெண்ணாயிட்டேன், இவ்வளோ வயசாகிடுச்சு, இன்னும் எவ்வளோ காலம் இந்த பூமியில் வாழ்வேன்னு தெரியாது. உங்கள் சித்தம் நிறைவேற வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை போக்கடிச்சிடாதீங்க. தேவ சமூகம், சபையை தேவ சமூகமாய் உணருங்க. உங்களுடைய வீடை தேவ சமூகமாய் உணருங்க, தேவ சமூகமாய் மாற்றுங்க. ஒருவேளை இந்நாள் வரைக்கும் இல்லாமல் இருந்தாலும் இப்போ நான், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். அதை நிலைமைக்கு கொண்டு வாருங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று காரியத்தை வைத்திருப்பார், நமக்கென்று காரியத்தை வைத்திருப்பார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாக மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் செய்வேன். அப்படியே எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம்.